வணக்கம் நண்பர்களே. 13/7/2024 இன்னைக்கு நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கொஷின்ஸில் கேட்ட மேத்ஸ் கொஷின்ஸுக்கான ஆன்சர்ஸ் கீயை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். PQRST மற்றும் U ஆகியோர் ஒரு குடும்பத்தின் 6 உறுப்பினர்கள். அவர்களில் 2 திருமணமான தம்பதியர் உள்ளனர். T என்பவர் ஒரு ஆசிரியர் மற்றும் அவர் R மற்றும் Uவின் தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டுள்ளார். Q என்பவர் ஒரு சட்ட வல்லுனர், மேலும் அவர் P-ஐ மணந்து கொண்டுள்ளார். P என்பவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு பேரன் உள்ளனர். இரு திருமணமான பெண்களில் ஒருவர் வீட்டில் இருப்பவர் மற்றும் அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் பொறியாளர் மற்றும் ஒரு மாணவர் உள்ளனர் எனில் கீழ்கண்டவர்களில் யார் வீட்டில் இருக்கும் பெண்? இப்போ அவங்களோட கொஷின் என்னென்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண் யாருங்கிறது தான் நமக்கு ஃபஸ்ட்டு தேவையான விஷயம். இதுதான் இவ்வளோ பெரிய கொஷினில் நம்ம கவனிக்க வேண்டியது இந்த விஷயந்தான். வீட்டில் இருக்கக்கூடிய பெண் யார் அப்படின்னு. இப்போ முதல்ல அந்த 6 பேரில் பாருங்கள். 2 பேர் திருமணமான தம்பதியர்னு கொடுத்துருக்காங்க. T என்பவர் ஒரு ஆசிரியர்னு கொடுத்துட்டாங்க. ஆப்ஷனில் T இருக்கிறதால கண்டிப்பாக இப்போ T வராது. ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆசிரியர் வந்துடுவே, அவர் வரமாட்டார். கரெக்டாக? அடுத்ததாக ஒவ்வொன்றா பார்த்துட்டே வருவோம். Q என்பவர் ஒரு சட்ட வல்லுநர்னு கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக யாரும் வரமாட்டாங்கன்னா Qவும் வரமாட்டாங்க. ஆச்சா? P என்பவருக்கு ஒரு மகன் மற்றும் பேரன். இதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்கிறத பார்த்தா தான் நம்மளால் PISன்றதை சொல்ல முடியும். 2 ஆன்சர் வராதுன்றதை முதல்ல முடிவு பண்ணிட்டோம். அப்போ பாருங்கள், 2 திருமணமான தம்பதியர் உள்ளனர். T என்பவர் ஆசிரியர், Tங்கிறவர் ஆசிரியர் மற்றும் அவர் R மற்றும் Uவின் தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டுள்ளார். ஒரு டாக்டரை மேரேஜ் பண்ணியிருக்காரு. அந்த டாக்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, Rக்கும் Uவுக்கும் மதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவங்களுடைய தாயார். அப்போ அவங்க Rக்கும் Uவுக்கும் அம்மா அப்படின்ட்டு. இதில் Rயும் Uவும் யாருன்னு தெரியல, சொல்லலை, கீழே ஆப்ஷன்லையும் கொடுக்கல, அதனால் அது பிரச்சனை இல்லை. Q என்பவர் ஒரு சட்ட வல்லுனர். Qங்கிறவர் ஒரு லாயர். அடுத்ததாக அவர் P-ஐ மணந்து கொள்ளுண்டார். ஸோ Qவோட ஒய்ஃப் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா P. இந்த இடத்துல நம்ம என்ன தான் மீன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, சட்ட வல்லுனர் லாயர் அப்படிங்கிறது ஆக்சுவலாக மேலாகவும் இருக்கலாம், ஃபீமேலாகவும் இருக்கலாம். ஆனால் இங்கே அவங்க சொல்லியிருக்கிற அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்குறப்ப Qங்கிறது மேலுன்னும் Pங்கிறது ஃபீமேல்னும் அர்த்தமாகுது. அப்போ இந்த இடத்துல இவரோட ஒய்ஃப் வந்து P. P என்பவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு பேரன் உள்ளனர். இந்த Pக்கு ஒரு பையனும் ஒரு பேரனும் இருக்காங்க. சரிங்களா? இரு திருமணமான பெண்களில் ஒருவர் வீட்டில் இருப்பவர் மற்றும் 2 பேரில் ஒருத்தர் வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே பாருங்கள், Pங்கிறவர் தான் ஃபீமேலு. ஏற்கனவே ஒரு பெண் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா டாக்டர்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக? யார்? Tயோட ஒய்ஃபை டாக்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க தான் யாருன்னே சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவர் Qவோட ஒய்ஃப்ன்ட்டு ஃபீமேல்னு இது தெரிஞ்சிடுச்சு. அப்போ இவங்க டாக்டர்னா கண்டிப்பாக இவங்க தான் எங்கே இருக்கிறவங்களா இருப்பாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பெண் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ P தான். அப்போ இந்த டாக்டர் யாராக இருப்பாங்க அப்படின்னா எஸ்ஸாக இருப்பாங்க. எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, மற்ற எழுத்து எல்லாமே வந்துடுச்சு பாருங்கள். PQRTU வந்துடுச்சு. எஸ் மட்டும்தான் வரலன்றதால எஸ் இவங்களாக இருப்பாங்க. இப்போ இதுலேருந்து வேறு என்னென்ன கொஷின்லாம் கேட்கலாம் கூட தெரிஞ்சுக்கோங்களேன். ஒருவேளை அவங்க டாக்டர் யாருன்னு கேட்டிருந்தாங்கன்னா எஸ் தான் ஆன்சராக வந்திருக்கும். இப்போ Pக்கு ஒரு பையன் ஒரு பேரன் இருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ Pயோட பையன் தான் யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த Tயாக இருப்பாங்க. பேரன் அப்படிங்கிறவங்க ஒன்று ஆறாக இருக்கலாம், இல்லை யூவாக இருக்கலாம். 2 பேரில் யாரோ ஒருத்தராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆரையும் யூவையும் பற்றி அவங்க வேறு எந்த ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லங்கிறதால. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்டிருக்க கொஷின் வீட்டில் இருக்கும் பெண் யார் அப்படிங்கிறது தான். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பெண் ஆப்ஷன் ஏ P. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். A = Z = 1, B = Y = 2, C = X = 3 and so on etc. Which one is wrong? எனில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் முதல் எழுத்துக்கும் கடைசி எழுத்துக்கும் நம்பர் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரி 2வது எழுத்துக்கும் லாஸ்ட்லேருந்து 2வது எழுத்துக்கும் 2, அதே மாதிரி அன்சோவான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படி பார்க்க போனால் இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணுன்னா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, ஏவிலேருந்து M வரைக்கும் ஒரு லைன் ABCDEFGHIJKLM, இப்படி M வரைக்கும் ஒரு லைன். அப்படியே கீழே அடுத்ததாக அதுக்கு நேரில் NOPQRS TUVWXYZ. ஏன் M வரைக்கும் எழுத சொன்னேன்னா அது வரைக்கும் 13 எழுத்து. அப்போ 13 பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் இதில் எழுதும்போது ஒன்று பண்ணுங்கள், NOPQன்றதை இப்படி எழுதாமல் ரிவர்ஸில் இங்கேருந்து எழுதிட்டு வாங்க. ஏன்னா அப்போ தான் ஏவுக்கு நமக்கு Z வரும். M என்று எழுதணும் இல்லையா? NOPQ
QRS TUVWXYZ இப்படி எழுதிக்கலாம். இப்போ இதில் பாருங்கள் M ஈக்குவல் டு N. ஆமாம், எம்மும் என்னும் ஈக்குவல். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அவங்க எது தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது வராது. M + N, எம்முக்கு 13, என்னுக்கும் 13. அப்போ 13 கூட்டினா 26. எல்லுக்கு என்ன நம்பர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்துட்டே வந்தீங்கன்னா எல்லுக்கு எம்முக்கு 13 இல்லையா? அப்போ எல்லுக்கு 12. ஓவுக்கு பார்த்தோன்னா அதுவும் பாருங்கள் எண்ணுக்கு முன்னாடி. அப்புறம் அதுக்கு என்ன வந்துடும்னா 12. ஏவுக்கு 1, இசட்டுக்கு 1. 12 12 24, 25, 26. அப்போ இதுவும் 26. இதுவும் சரியாக தான் வருது. ஸோ இதுவும் கிடையாது. அடுத்ததாக A + B + C 1 2 3. இசட்டுக்கு 1, ஒய்க்கு 2, எக்ஸுக்கு 3. அப்போ 6 ஈக்குவல் டு 6. ஸோ இதுவும் கிடையாது. அப்போ ஆன்சர் கண்டிப்பாக ஆப்ஷன் டி தான். EGJங்கிறது பகா எண்கள்னு கொடுத்துருக்காங்க. ஈன்றது 5 பகா எண் தான். ஜிங்கிறது 7 பகா எண் தான். ஆனால் ஜேங்கிறது பார்த்தீங்கன்னா 10 பகா எண் கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, EGJ என்பவை பகா எண்கள் அப்படிங்கிறது தான். இது நீங்கள் இவ்வளோ தூரம் ABCD Z வரைக்கும் எழுதாமல் கூட சொல்லலாம். நமக்கு ஜென்ரலாக நம்ம இப்படி பண்ணி பார்த்தா அவங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் சொல்கிற முடியுன்றதால எழுதினேன். இப்போ கீழே இருக்கிற ஆப்ஷன் தான் எழுதிக்கணும் அப்படின்னா ஏவுக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3ன்னா நம்ம ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை எடுத்து பார்த்தாலே நம்மளால சொல்ல முடியும். ஈங்கிறது 5, ஜிங்கிறது 7வது எழுத்து, ஜேங்கிறது 10வது எழுத்து. அப்போ 10ங்கிறது பகா எண் கிடையாது. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். அப்போ தவறானது அப்படிங்கிற முடிவை நீங்கள் ஃபஸ்ட்டில் அவ்வளோ தூரம் எழுதாமலே சொல்லிட முடியும். சரிங்களா? அடுத்த கேள்வி. யானையின் அதிக அளவு வேகம் 20 km/மணி, சிங்கத்தின் வேகம் 80 km/மணி, சிறுத்தையின் வேகம் 100 km/மணி. அதன் வேகங்களின் விகிதங்களை கண்டு எந்த விகிதம் சிறியது என காண்க இப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதிலிருந்து யானை மற்றும் சிங்கம். யானையோட வேகம் 20 ஈஸ்ட்னா பைன்னு எழுதலாம். சிங்கத்தோட வேகம் 80. அப்போ 20/80 கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 1/4. 1 20 20, 4 20 80. 1/4 சுருக்கணும் அப்படின்னா 0.25. கரெக்டாக? அடுத்தது ரெண்டாவது ஆப்ஷன் சிங்கம் மற்றும் சிறுத்தை. சிங்கத்துக்கு 80 பை சிறுத்தைக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 100. அப்போ 80/100ன்னா 100னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கலாம். அப்போ 0.80. அவங்க கேட்குறது எந்த விகிதம் சிறியதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இங்கே 25, இங்கே 80 வருது. 80ன்றது கண்டிப்பாக 25 விட பெருசு. அப்போ இது கிடையாது. அடுத்தது யானை மற்றும் சிறுத்தை. யானைக்கு 20, சிறுத்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100. அப்போ 20/100 அப்படின்னா பையில் 100 இருக்கிறதால 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோன்னா 0.20. அப்போ இது 25, இது 20. ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஏன்னா இப்போ அது பெருசாகிடுச்சு இல்லை. அடுத்தது சிங்கம் மற்றும் யானை. நம்ம மொத்தத்தையும் வச்சுட்டு கூட முடிவு பண்ணலாம். நம்ம அப்பப்போ வரும்போது எது கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். சிங்கம் மற்றும் யானை. சிங்கத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 80, யானைக்கு பார்த்தோன்னா 20. அப்போ 80/20னா கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 4ன்னு கிடைக்கும். இது 0.20, இது 4. அப்போ இது பெருசு. இதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, யானை மற்றும் சிறுத்தை அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. சரிங்களாமா? அடுத்ததா 4வது கேள்வி பாருங்கள். 3 வெவ்வேறு சாலை சந்திப்புகளில் உள்ள போக்குவரத்து குறியீட்டு விளக்குகள் முறையே ஒவ்வொரு 48 வினாடி, 72 வினாடி, 108 வினாடிகளில் மாற்றமடைகின்றன. 3 சந்திப்புகளில் உள்ள விளக்குகளும் ஒரே சமயத்தில் 8:20 மணிக்கு மாற்றமடைகின்றன எனில் அடுத்த முறை அவை இணைந்து மாற்றமடைவது எப்போதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 48, 72, 108 இந்த 3 நம்பருக்கும் நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா LCM கண்டுபிடிக்கணும். 72, 108 எல்லாம் எந்த வாய்ப்பாட்டில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முதல்ல எல்லாமே 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும். ஆக்சுவலாக ப்ரைம் நம்பர்ஸ் வச்சு தான் செய்யணும். இருந்தாலும் 3 நம்பரும் பொதுவான வாய்ப்பாட்டில் வருதுன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம். அப்போ 4ஆம் வாய்ப்பாட்டில் செஞ்சோன்னா 12 48, 1 நாள் 4, மீதி 3, 8 32, 8, 7 28. மறுபடியும் எந்த வாய்ப்பாட்டில் வரும்னா 3ஆம் வாய்ப்பாடு. 4 3 12, 6 3 18, 9 3 27. இப்போ அடுத்ததாக 2ஆம் வாய்ப்பாடு. 2 4, 3 6, 9 அப்படியே வந்துடும். இப்போ 3ஆம் வாய்ப்பாட்டில் செஞ்சோம் அப்படின்னா 2 வராது. 1 3 3, 3 9. அப்போ மீதி இருக்கிற நம்பர் எல்லாம் பெருக்கிறோம். 4 × 3 × 2 × 3 × 1 × 2. இது மொத்தத்தையும் பெருக்கணும்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 432. அப்போ எவ்வளோ நேரம் கழித்து மாறும்னா 432 செகண்ட். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது வினாடி, செகண்டில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நான் நிமிஷமாக மாற்றணும். ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ நேரம்? 60 செகண்டு. கரெக்டாக? அப்போ 432ல் எத்தனை 60 இருக்குது? 7 60. ஏன்னா 7 6 42. அப்போ 7 நிமிடம். 432ல் 420 போயிடுச்சு அப்படின்னா மீதி 12 செகண்டு. மொத்தம் எத்தனை மணிக்கு மாறுது? முதல்ல 8:20க்கு. இப்போ ஒரு 7 நிமிஷம் கழிச்சு அப்படின்னும் போது
20க்கு அடுத்து 7 நிமிஷம்னா 27. அப்போ 8:27 12 செகண்ட் எங்கே இருக்குது? 8:27 12 மணி. ஆப்ஷன் ஏ தான் இதற்குண்டான சரியான விடை. நம்ம புரிஞ்சு முடியுதா? எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம், செகண்டில் கிடைக்குது, அதை மினிட்டில் மாற்றி அவங்க சொன்ன டைமோடு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், 2வது மணி நேரத்தில் 12% வளர்ச்சி குன்றியும், 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 20,000 இருந்தது எனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்க. ஏற்கனவே லாஸ்ட் இயர் 2023 கேட்ட டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் போடும்போதும் நாம் இதே மாடலில் இல்லை இதே கொஷினையே சொல்லியிருக்கோம் பாருங்கள். அதே கொஷினை தான் மறுபடியும் அவங்க ரிப்பீட்டடாக இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். முதல்ல எவ்வளோ இருக்குது அப்படின்னா 20,000 இருக்குது. கரெக்டாக? முதல்ல அதோட எண்ணிக்கை 20,000. முதல் மணி நேரத்தில் 5% வளர்ச்சி அடையுது. அப்போ அப்படின்னா 20,000ல் 5% என்னென்னு பார்க்கணும். 20,000ல் 10%னா 2,000, 5% அப்படின்னும் போது 1000. ஏற்கனவே இந்த 10%, 5%லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நம்ம 2023 அந்த கூட்டு வட்டி கணக்குகள் சொல்லும்போது அதில் சொல்லியிருக்கோம். வளர்ச்சி அடையுதுங்கிறதால ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ கூட்டினோன்னா 21,000 ஆகிடும். கரெக்டாக? அதுக்கப்புறம் என்னவாகுதுன்னா 12% வளர்ச்சி குறையுது. ஸோ 12%, 10% அப்படின்னா 2100 இல்லையா? 12% வேணும். 1%னா 210. அப்போ 2% அப்படின்னா 420. அப்போது 10%னா 2100, 2%னா 420, ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா 2520. கரெக்டாக? இவ்வளோ என்னவாகுதுன்னா குறையுது. அப்போ 21,000லிருந்து இதை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்குது அப்படின்னா 18,480 கிடைக்குது. ரைட்டா? அடுத்து 3வது மணி நேரத்தில் வளர்ச்சி அடையுது. எவ்வளோ? 10%. அப்போ இதில் 10% வளர்ச்சி என்னும்போது 1848 என்ன பண்ணணும்னா ப்ளஸ் பண்ணணும். அப்போ கூட்டினோம் அப்படின்னா 8, 8 4 12, 12 13க்கு மீதி 1, 0 2. அப்போ எவ்வளோ ஆகியிருக்கும் அப்படின்னா 20,328 ஆகிருக்கும். புரியுதா? இதை ஏற்கனவே லாஸ்ட் இயர் கூட்டு வட்டி கணக்குலையுமே நம்ம சொல்லியிருக்கோம். இங்கேயும் அதே கொஷினை தான் மறுபடியும் பார்த்துருக்கோம் பாருங்கள். சரிங்களா? ஸோ இது 5வது கேள்வி. அடுத்ததாக பாருங்கள் 6வது கேள்வி. ஆண்டொன்றிற்கு 5% தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு ரூபாய் 6,400 பெறப்படும் தொகை என்ன? இப்போ பாருங்கள், தனி வட்டி கணக்கில் கேட்டிருக்காங்க. தனி வட்டிக்கான ஃபார்ம்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். I = PNR/100. அசல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 6,400 இன்ட்டு ஆண்டுகள் எவ்வளோனா 2 ஆண்டுகள் 6 மாதம், அதாவது 2.5 வருஷம் அப்படின்னு சொல்லலாமா? 6 மாதன்றதால. அப்போ 2 4, 4 1 5. ஸோ என்னோட வேல்யூ 5/2. வட்டி வீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5%. அப்போ 5/100. ஸோ 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 1 2 3 6 2 4. அப்போ 32 இன்ட்டு 5 இன்ட்டு 5 பெருக்குனா என்ன கிடைக்குது அப்படின்னா 800. ஸோ அதுக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டின்னு கேட்டாங்கன்னா 800. அவங்க ஃபஸ்ட் ஆப்ஷனே 800 வச்சுருக்காங்க பாருங்கள். போட்டுட்டு உடனே 800ன்னு நம்ம டிக் பண்ணிட்டோன்னா தப்பு. ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பெறப்படும் தொகை என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. பெறப்படும் வட்டி என்னன்னு கேட்கல. கண்டிப்பாக இப்போ 800 கிடையாது. சரியா? அப்போ நான் போட்ட அமௌண்ட்டு 6,400. இப்போ எனக்கு கிடைக்கிற வட்டி ஒரு 800. அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தோன்னா எவ்வளோ ஆகுது அப்படின்னா 7,200 ஆகுது. அப்போ பெறப்படும் தொகை ஆப்ஷன் பி ரூபாய் 7,200. நம்ம இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுறோமே. இதெல்லாம் கரெக்டாக போட்டு 800ங்கிறத அப்படியே டிக் பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. ஸோ கொஷினை கொஞ்சம் நல்லா கவனமாக பார்க்கணும். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். 6. ஒரு வட்டத்தின் ஆரமான 7வது கேள்வி. இது ஏற்கனவே 6 கேள்வி சொல்லிட்டோம் இல்லையா? இது 7வது கேள்வி. ஒரு வட்டத்தின் ஆரமானது அதனுடைய சுற்றளவில் 5% அதிகரிக்கும் அளவிற்கு உயர்கிறது எனில் அவ்வட்டத்தின் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க முதல்ல சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றளவு வச்சு சொல்லியிருக்காங்க. அதாவது சுற்றளவில் 5% அதிகரிக்குதான். சுற்றளவில் அதிகரிக்கிறது அப்படிங்கிறதும் ஆரத்தில் அதிகரிக்கிறது அப்படிங்கிறதும் ஒன்று தான். அப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே இந்த ஆரம் குறிப்பிட்ட சதவீதம் அதிகரிக்குதுன்னா பரப்பளவு அதிகரிக்குதுன்னு சொல்லும்போது என்ன பண்ணணும், கனளவு கேட்குறாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத 2 தனித்தனி வீடியோலேயே போட்டிருக்கோம். அதே ஐடியா தான். இங்கே ஆரம், இங்கே பரப்பளவு. ஆரம் முதல்ல நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா 10. இங்கே எதை கன்சிடர் பண்ண மாட்டோம்னா பையை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டோன்றதை நம்ம இதுக்கு முன்னாடி ஏரியான்ற டாப்பிக்கோட பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக இன்னும் அதை வச்சு நிறைய சம்மே சொல்லியிருப்போம். சரிங்களா? அப்போ R² என்ன வந்துடும்னா 100. எத்தனை சதவீதம் அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க? 5%. இப்போ பாருங்கள், 10ல் 10%னா 1.
5% அரை. அப்போ 10 இருக்கிறது இன்னொரு அரை சேர்ந்துடும். அப்போ 10 ஆகிடும். 10.5 ஆர் ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணணும். இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா 110.25 கிடைக்கும். இது எப்படி ஈஸியாக ஸ்கொயர் பண்ணுறதுன்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அப்போ ஏற்கனவே 100 இருந்துச்சு. இப்போ 110.25 ஆயிருக்கு. அப்போ எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 10.25% அதிகரிச்சிருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10.25%. புரியுதுங்களாமா? ஒன்றுமே இல்லை. இது ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். அடுத்தது பாருங்கள். இது 8வது கேள்வி. 11√3 அடி நீளமுடைய மூலைவிட்டம் கொண்ட ஒரு கனசதுர அறையின் கன அளவு என்ன? அதாவது ஒரு கனசதுரத்தினுடைய மூலைவிட்டம் கொடுத்துட்டாங்க. கனசதுரத்தினுடைய மூலைவிட்டம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா √3 × a. இந்த √3 × a தான் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 11√3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னவாயிடும்? √3 கேன்சல் ஆகிடும். ஸோ a = 11. அடுத்து அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அந்த அறையினுடைய கன அளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. கனசதுரத்தினுடைய கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? a³ அப்படின்னா 11³. அப்போ 11 கியூப் பண்ணோம் அப்படின்னா 1331. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 1331 கன அடி. புரியுதுங்களா? சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள். 9வது கேள்வி. ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 5% அதிகரிக்கிறது. மேலும் அதற்கு அடுத்த வருடத்தில் மக்கள் தொகை 5% குறைகிறது. 2வது ஆண்டின் முடிவில் மொத்த மக்கள் தொகை 9975 எனில் முதலாம் ஆண்டின் தொடக்கத்தில் மக்கள் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு சூப்பரான கொஷின் பாருங்கள். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போதைய மக்கள் தொகை முதல்ல மக்கள் தொகையை கொடுத்துட்டு இப்போ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அது ஆப்ஷனில் இருந்தும் பண்ணலாம். நான் அதையும் சொல்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல 5% அதிகரிச்சிருக்கு. அப்புறம் 5% குறைஞ்சிருக்கு. நம்ம சதவீதத்தில் சொல்லும்போதே சொல்லியிருக்கோம். ஒரே அளவுக்கு அதிகரித்து ஒரே அளவுக்கு குறையுது அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட்டில் என்னவாகும் அப்படின்னா கண்டிப்பாக குறைஞ்சி தான் இருக்கும். அதுவும் எவ்வளோ குறைஞ்சிருக்கும்? அவங்க சொன்ன பர்சன்டேஜோட ஸ்கொயர் பை 100. அப்போ அப்படின்னா அவங்க சொன்ன பர்சன்டேஜ் 5. 5 ஸ்கொயர் பண்ணால் 25 பை 100% குறைஞ்சிருக்கும். அதாவது 25 100 வகுத்தோன்னா 1/4. 1/4% குறைஞ்சிருக்கும். ஏற்கனவே இருந்ததுலேருந்து 1/4%. அப்போ முதல்ல இருந்தது அதிகமாக இருந்திருக்கும். இப்போ குறைஞ்சிருக்கும். அப்போ இப்போ வந்திருக்கிறது 9975. அப்போ முதல்ல இதை விட அதிகமாக தான் இருந்திருக்கணும். அப்போ 9500ன்றதும் வராது. அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறதும் வராது. மீதி இருக்கிற 2 ஆன்சரில் தான் இருக்கணும். 10,000 இருக்கணும், இல்லை 10,500 இருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள். இந்த 10,000ல் 1/4% குறைஞ்சிருக்கும். 10,000ல் 1/4%. அப்போ 1/4 இன்ட்டு சதவீதம் அப்படின்னும் போது என்னவாயிடும்? அதுக்கு 2 0 வந்துடும் பையில். ஸோ 2 0 கேன்சல் ஆகிடும். ஒரு நாள் 4 25 100. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கும்னா 25 குறைஞ்சிருக்கும். ஸோ 10,000லேருந்து 25 மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா 9975 கரெக்டாக வருது பாருங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 10,000 இருக்கும். சரிங்களா? இது என்னென்னா ஒரே அளவுக்கு பர்சன்டேஜ் குறைஞ்சி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னும் போது நமக்கு முன்னாடியே தெரிஞ்ச நாலேஜை வச்சு போடுறது. இல்லை எனக்கு அந்த விஷயம்லாம் தெரியல சார், நான் இங்கேருந்து தான் போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையும் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம இதில் 4 ஆப்ஷன் பார்க்குறோம். இந்த 4 ஆப்ஷனை பார்க்கும்போது எது என்னால் கொஞ்சம் ஈஸியாக செய்ய முடியும்னு தோணுதுன்னா 10,000ன்றது. அது ஆன்சர்ன்றது இப்போ நமக்கு தெரிஞ்சிடுன்றதுக்காக எடுக்கல. சாதாரணமாக நம்ம பார்க்கும்போது 10,000 செஞ்சு பார்க்கலாம். ஆன்சர் அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ அதிகமாக வருதோ கம்மியாக வருதோ அதை பொறுத்து அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரையோ பின்னாடி இருக்கிற நம்பரையோ எடுத்துக்கலாம். சரியா? இப்போ 10,000 எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள். 10,000 முதல் வருஷம் என்னவாகுது அப்படின்னா 5% அதிகரிக்குது. 10,000ல் 5% 10% 1000, 5% 500. அப்போ என்னவாயிடும்? 10,500ன்னு ஆகிடும் ஃபஸ்ட்டு வருஷம். ரெண்டாவது 5% குறையுது. 10% அப்படின்னா 10,050. 5%னா அதில் பாதி. கரெக்டாக? அதில் பாதின்னும் போது 2 10 2 4 2 10 525. 5%ன்றது குறையுதுன்றதால மைனஸ் பண்ணுறேன். அப்போ மைனஸ் பண்ணோன்னா 5 10ல் 2 போயிடுச்சுன்னா 7 9 9. பாருங்கள் 9975ன்னு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 10,000 அப்படிங்கிறது தான். சரியா? இதுக்கு இது எல்லாமே ஃபார்முலா இருக்குது. எக்ஸை வச்சு 5%னா 105/100ன்னு அதிகமாக்குறது, குறைஞ்சதுன்னா 95/100. அது மாதிரி போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். அப்படியும் போடலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெத்தடு. அதில் எது நமக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறோமோ அது. சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள். இதில் அவங்க கேட்டிருந்த 10வது கேள்வி. 5 3/4, 4 4/5 மற்றும் 7 3/8 இவற்றின் கூடுதலுடன் எந்த பின்னத்தை கூட்ட
அது ஒரு முழு எண்ணாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முழு எண்ணை வச்சு கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் இருக்கிற முழு எண்ணெல்லாம் விட்டுருங்க. நான் மீதி இருக்கிற பின்னங்களை மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா அதில் தான் முழுசாக இருக்குல்ல, அப்போ எனக்கு தேவையில்லை. பின்னங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு 3/4 ப்ளஸ் 4/5 ப்ளஸ் 3/8 இது கூட எதை கூட்டணும் தான் கேட்டிருக்காங்க. அது இருக்கட்டும். முதல்ல இதை நம்ம சிம்ப்ளை பண்ணிக்கலாம். 4, 5, 8. அப்போ கீழே எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன கிடைக்கும்னா 8, 5, 40. 4 எதால் பெருக்குனா 40 வரும்? 10ஆல். அப்போ 3×5 30 ப்ளஸ் 5 8ஆல் பெருக்குனா 40. அப்போ 4 8 32 ப்ளஸ் 8 5ஆல் பெருக்குனா 40. அப்போ 3 5 15. இப்போ மேலே இருக்கிற மூணுத்தையும் கூட்டுறேன். 30 62 77/40. 77 40 வகுத்தேன்னா ஒரு 40 40. மீதி என்ன கிடைக்கும் அப்படின்னா 37/40. இப்போ இந்த 1 முழு நம்பர் ஆயிடுச்சு, விட்டுருங்க. 37/40ன்னு இருக்குது. இது கூட எதை கூட்டினா முழு நம்பர் வரும்? பையில் 40 இருக்கிறதால அப்படியே 40. மேலேயும் 40 வந்தால் தான் என்னவாகும்? 40 40ம் கேன்சல் ஆகும். ஆல்ரெடி மேலே 37 இருக்குது. அப்போ இங்கே எந்த நம்பர் போட்டால் 40 வரும்? 3 போட்டோன்னா. ஏன்னா 37 3 கூட்டினா 40. ஸோ நம்ம கூட்ட வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3/40ன்றது தான் மினிமமாக நம்ம கூட்டணும். அதை விட இன்னும் நிறைய கூட்டினா கூட வரலாம். ஆனால் நம்ம மினிமமாக கூட்ட வேண்டியது எதுன்னா ஆப்ஷன் சி 3/40 அப்படிங்கிறது தான். சரிங்களாமா? ஸோ 10 கேள்விகள் இப்போ வரைக்கும் முடிஞ்சிருக்கு பாருங்கள். அடுத்ததாக 11வது கேள்வி. ஒரு வகுப்பில் 35 மாணவர்கள் உள்ளனர். கீழிருந்து கணக்கிடும் போது கமல் என்பவர் 7வது இடத்தில் உள்ளார். மேலிருந்து கணக்கிடும் பொழுது சுரேஷ் என்பவர் 9வது இடத்தில் உள்ளார். ரமேஷ் என்பவர் இவ்விருவருக்கும் இடையில் உள்ளார். ரமேஷுடன் ஒப்பிடும்போது கமல் எந்த இடத்தில் உள்ளார்? ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இது மேலேருந்து கீழேருந்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தரையும் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 35 பேர் இருக்காங்க. கரெக்டாக? இதில் கீழேருந்து கமல் 7வது இடத்துல இருக்கார். மேலேருந்து சுரேஷ் பார்த்தீங்க அப்படின்னா 9வது இடத்துல இருக்கார். அப்போ 7ஐயும் 9ஐயும் கூட்டினா 7ஐயும் 9ஐயும் 16. 35லேருந்து 16 மைனஸ் பண்ணிடுறேன். 35ல் 16 போயிடுச்சு அப்படின்னா 19. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே மேலே சொல்லியிருக்கிறது முதல்ல யாரை சொல்லியிருக்காங்க? கீழிருந்து கமல் 7வது இடத்துல, இங்கேருந்து கமல் இருக்கார். மேலேருந்து சுரேஷ் 9வது இடத்துல இருக்கார். சுரேஷுக்கும் கமலுக்கும் நடுவில் என்ன அர்த்தம் அப்படின்னா 19 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் இருக்காங்க? 19 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவில் யார் இருக்கார் அப்படின்னா ரமேஷ் இருக்கார். இவங்க 2 பேருக்கும் நடுவில் ரமேஷ். 19ல் அப்போ என்னவாயிடும்? மேலே ஒரு 9 பேர் போயிடும், கீழே ஒரு 9 பேர் போயிடும். நடுவில் இவர் 10வது இடத்துல இருப்பார். அதாவது சுரேஷ் மேலேருந்து எத்தனாவது இடத்துல இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுரேஷ் பாருங்கள் 9வது இடத்துல இருக்கார். கரெக்டாக? இவர் அதுக்கடுத்து 10வது இடம் அப்படின்னா 9 10 19. அப்போ ரமேஷ் 19வது இடத்துல இருக்கார். கரெக்டாக? கமல் கீழேருந்து 7வது இடம்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படின்னா இவர் 9வது இடம், நடுவில் ஒரு 19 பேர் 28. அப்போ கமல் மேலேருந்து எங்கே இருப்பார்னா 29வது இடத்துல இருப்பார். நம்ம புரிஞ்சுக்க தான் பாருங்கள். மொத்தத்தையும் இப்போ நான் மேலேருந்து மாற்றிட்டேன். மேலேருந்து சுரேஷ் 9வது இடத்துல இருக்கார். ரமேஷ் 19வது இடத்துல இருக்கார். கமல் 29வது இடத்துல இருக்கார். இப்போ நமக்கு தேவையானது இது 2 தான். கமல்லேருந்து சுரேஷ் அவங்க தான் கேட்டிருக்காங்க. ரமேஷுடன் ஒப்பிடும்பொழுது கமல் எந்த இடத்தில் உள்ளார்? வாட் இஸ் கமல்ஸ் பொசிஷன் ஃப்ரம் ரமேஷ்? 19 29. 29ல் 19 போயிடுச்சுன்னா 10. அப்போ ரமேஷ்லேருந்து கமல் எத்தனாவது இடத்துல இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல இருக்கிறாரு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 10. நான் புரிஞ்சுக்க முடியுதா? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சு கொஷின் கேட்டிருக்காங்க. திரும்பவும் கூட இன்னொரு வாட்டி பாருங்கள். ஏன் அப்படின்னா இது அடுத்தடுத்து நம்ம குரூப் 2 குரூப் 2A வரும்போதும் மெயின் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி சிலபஸ் சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரியான பசில்ஸ் மாதிரியான கொஷின்ஸ் ரீசனிங் கொஷின் வச்சு தான் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படின்னும் போது இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி வைக்கிறது பெட்டர். அடுத்ததாக 12வது கேள்வி பாருங்கள். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ ப்ரைம் நம்பர் ஆஸ் எ சம் ஃப்ரம் 2 த்ரோஸ் எ டைஸ்? இருமுறை ஒரு பகடை உருட்டப்படும் பொழுது கூடுதலாக ஒரு பகா எண் கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே நிகழ்தகவு டாப்பிக்கில் ஒரு 10 வீடியோ வரைக்குமே போட்டிருக்கோம். அதில் ஒரு டைப்பில் நம்ம பகடையை பற்றியும் சொல்லியிருக்கோம். 2 பகடையை உருட்டுறாங்க, இல்லை ஒரு பகடையை 2 முறை உருட்டுறாங்க அப்படின்னாலே என் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ என்ன வந்துடும் அப்படின்னா 36. அப்போ கீழே 36. மேலே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த 2 நம்பரையும் கூட்டினா பகா எண் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 36 ஈவெண்ட்டும் என்னென்ன வரும்ன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். 1,1 1,2ன்ட்டு. இப்போ முதல் ஈவெண்ட் 1 1ன்னு வரும். 1 1ஐயும் கூட்டினா 2. அடுத்தது 1 2ன்னு வரும். 1 2ஐயும் கூட்டினா 3. இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைனில் கூட்டினா 5 வரும். 1 4ஐயும் அதோட 1 6ன்னும் போது 7 வரும். நம்ம கரெக்டாக 2 3 5 7. ஏன்னா ஃபஸ்ட் லைனில் 1,1 கூட்டும் போதே பகா எண் 2ன்னு வந்துடுது பாருங்கள்.
1ஐயும் 4ஐயும் கூட்டினா 5 வருது, 1ஐயும் 6ஐயும் கூட்டினா 7 வருது. அடுத்த ரோவில் என்னவாகும்னா 2,1ன்னு வரும். அப்போ 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3. அதே லைனில் கண்டிப்பாக 5ம் வந்துடும், 7ம் வந்துடும். அதிகப்படியாக 2,6 2ஐயும் 6ஐயும் கூட்டும்போது 8ன்னு வரும். அது பகா எண்ணில் வராது. அடுத்த ரோவில் 3,1 4 வராது. அப்போ அடுத்தது எது வரும்? 5 வரும், 7 வரும். அந்த லைனில் பார்த்தீங்கன்னா 3வது லைனில் 3,6 9 வந்துடும். 9 பகா எண் கிடையாது. 4வது லைனில் வந்தீங்கன்னா 4,1 4 1 5 கரெக்டாக. அடுத்ததாக வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா 7 வந்துடும். கண்டிப்பாக 4 3 7ன்னு வந்துடும். அதோட 8 9 4 6 10 வரும், வராது. 5வது லைனில் வந்தீங்கன்னா 5 1 6 வராது, 5 2 7. அப்படியே வந்தீங்கன்னா கடைசியாக 5,6 வரும், 5 6 11ன்னு வந்துடும். 6வது லைனில் வந்தீங்கன்னா 6 1 7 வரும், 8 9 10ன்ட்டு 6,5 அதே மாதிரி 11 வரும் கூடுதல் இதெல்லாம். அதோட 6,6 12 வந்துடும். ஸோ மொத்தம் எத்தனை வருதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ மொத்தம் எத்தனை வருது இங்கே அப்படின்னா 15 வருது. இது எதாவது கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணலாம். 15க்கும் 36க்கும் 3ஆவது வாய்ப்பாட்டில் பண்ண முடியும். 5 3 15 12 3 36ன்ட்டு. ஆனால் அவங்க 5/12ன்னு கொடுக்காம ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15/36ன்னே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நாமளும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைரெக்டாக 15/36ன்னே எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 15/36. சரிங்களாமா? இதோட 12 கேள்விகள் முடியுது. அடுத்ததாக பாருங்கள். 3 எண்களின் மீசிமா ஆனது 120 எனில் கொடுக்கப்பட்ட எண்ணில் எது மீப்போவாக இருக்க இயலாதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். எப்போவுமே எல்சிஎம் எப்படி இருக்கும் அப்படின்னா HCF உடைய மல்டிப்புளாக தான் இருக்கும், அதனுடைய மடங்காக தான் இருக்கும். அப்போ 120 அவங்க கேட்டது எது இருக்க இயலாதுன்ட்டு. ஏற்கனவே 2023லையுமே இதே கொஷினை கேட்டிருக்காங்க, அதே தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. அப்போ கீழே இருக்கிறதுல எந்த வாய்ப்பாட்டில் 120 வராதுன்னு பார்த்தா போதும். 8ஆம் வாய்ப்பாட்டில் வரும், இல்லை 120 8ஆல் வகுப்படும். 12ஆம் வாய்ப்பாட்டிலே வரும், 12. 24ஆம் வாய்ப்பாட்டிலே வரும், 24 5ஆல் பெருக்கிறீங்கன்னா 120. ஆனால் 35ஆல் மட்டும் 120 வகுப்படாது, முழுசாக வகுப்படாது. நீங்கள் மீதி எல்லாம் வகுத்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். இப்போ பாருங்கள், 7 5 35, 2 5 10, 4 5 20, 24/7 நிற்குது. கேன்சல் பண்ண முடியாது பாருங்கள். அப்போ 35ங்கிறது தான் கண்டிப்பாக என்னவா இருக்காது அப்படின்னா அதனுடைய HCF-ஆக இருக்காது. சரிங்களாம்மா? புரிஞ்சிக்க முடியுதா? ஸோ LCM HCFலேருந்து ரிப்பீட்டடாக அவங்க எப்போவுமே கொஷின் கேட்குறாங்க. சரிங்களா? இதோட அவங்க கேட்ட 25 கேள்வியில் ஒரு 13 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. மீதி இருக்கிற 12 கேள்விகளுக்கு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஆன்சர் சொல்கிறேன். இந்த 13 கேள்விகளை ஒரு வாட்டி பார்த்து உங்களுக்கு எத்தனை கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். அந்த 12 கேள்விகளும் முடிச்சதுக்கு அப்புறமா மொத்தமாக 25ல் எத்தனை சரியாக வந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.